எடுக்காம வச்சிருக்கிறாங்க. ஆகவே கூடங்குளம் அணு உலை வரக்கூடாது என்று நாம் சொல்லும் போது இன்னும் 2 அணு உலைகளை கொண்டு வருவோம் என்று நரேந்திர மோடி சொல்லுகிறார். இருக்கிறது 4, அதுல 1 தான் இயங்குது. இன்னும் 2 அணு உலைகளை கொண்டு வருவோம் என்று. அணு உலை நரகமாகிவிடும் தென் தமிழ்நாடு. அது பெரிய ஆபத்தாக முடியும். ஜப்பானிலே புகுஷிமாவிலே என்ன நடந்தது? எத்தனை லட்சம் பேர் இறந்தார்கள்? அதுக்கே நடக்கும். செர்னோபில், ரஷ்யாவிலே செர்னோபில் அணு நிலையம் எவ்வளவு ஆபத்துக்குள்ளாகி பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்தார்கள். அதே நிலைமை தென் மாவட்டங்களிலே தூத்துக்குடியை மையமாக கொண்டு ஏற்படும். அமெரிக்காவிலே 3 மைல் ஐலாண்ட் என்கின்ற அந்த அணு உலை அதுவும் வெடித்து சிதறி அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தார்கள். இப்பொழுது ஐரோப்பா கண்டத்திலே இருக்கக்கூடிய அணு உலைகளை எல்லாம் அவர்கள் மாற்றிவிட்டு நான் கன்வென்ஷனல் எனர்ஜி அதற்கு போயிட்டாங்க. இருக்கிற அணு உலைகளை எல்லாம் மூடுறாங்க. இவர் இன்னும் 2 அணு உலையை நான் எங்க கொண்டு வருவேன்? எங்க? அதே இடத்துல கூடங்குளத்திலே இன்னும் 2 அணு உலை கொண்டு வருவோம் என்று பிரதமர் சொல்லுகிறார். இந்த ஆட்சியை தூக்கி எறிவதற்கு தமிழர்களுக்கு இதை விட வேற வேலை கிடையாது. அவர்கள் நம்மை குறிவைத்து தாக்குகிறார்கள். இன்னொன்று தெரிந்து கொள்ளுங்கள், இங்கே கப்பல் படைத்தளம் இருக்கிறது. திருநெல்வேலியிலே தென்பகுதியிலே கூடங்குளம் வரப்போகிறது. இப்படிப்பட்ட டேங்க் தொழிற்சாலை இங்கே திருச்சியிலும் துப்பாக்கி தொழிற்சாலை இருக்கிறது. நாளைக்கு ஒரு மோதல் வருகிறது. இப்ப மீனவர்கள் பிரச்சனையில 800 மீனவர்களை கொண்டிருக்கான் சிங்கள ராணுவத்துக்காரன், கடற்படைக்காரன். ஆனால் திசநாயகான்னு போட்ட அதிபராக வந்திருக்கிறாரே, அவர் வெறிபிடித்த மூர்க்கர், ராஜபக்சேயை விட மோசமானவர். அவர் ஜேவிபி கட்சியிலே முக்கிய பொறுப்பிலே இருந்தார். சுனாமி வந்தப்ப இலங்கைக்கும் நிதியுதவி செய்யும் போது தமிழர் பகுதிக்கு அது கொடுக்க கூடாது என்று ஊர்வலம் போனவர் தான் இந்த திசநாயகா. இந்த திசநாயகா இப்பொழுது இந்தியாவுக்கு வந்துவிட்டு போனார். பிரதமரை வெளிவிவகார மந்திரியை சந்தித்து விட்டு போனார். எல்லாரும் ஆஹா நல்ல ஒரு திசநாயகன் வந்திருக்கான், திசை மாறியிருந்தாங்க. முந்தா நாள் என்ன செய்தி கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா? இலங்கையிலிருந்து இனிமேல் தமிழக மீனவர்கள் குறித்து இந்தியாவோடு ஒருபோதும் நாங்கள் பேச மாட்டோம். முந்தா நாள் பேப்பர்ல வந்திருக்கு. அப்ப பேச்சுவார்த்தைக்கு அவன் தயாரில்லைன்னு சொல்லிட்டான். இன்னும் மீனவர்கள் கொல்லப்படுவார்கள். நேற்று முந்தா நாள் கூட போய் அடிச்சிருக்கிறாங்க. ஆகவே தமிழகத்தை ஒரு காலனி நாடாக, ஒரு அடிமை நாடாக டெல்லி கருதுகிறது என்பதற்கு தான் இதெல்லாம் உதாரணம். ஆக தமிழகத்தினுடைய நலன்களை, பொதுமக்கள் நலனை பாதுகாப்பதில் மறுமலர்ச்சி திமுக கழகம் முத்திரை பதித்திருக்கிறது, உத்தரவாதம் பெற்றிருக்கிறது. கேரளமும் இப்பொழுது இந்த நீட் உணவை எதிர்ப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. நான் இப்பொழுது இருக்கிற பினராயி விஜயனையும் 2 முறை போய் பார்த்தேன். அதற்கு முன்பு இருந்த ஒமன் சாண்டி அவரை 2 முறை போய் பார்த்தேன். அதற்கு முன்பு இருந்த அச்சுதானந்தனை 2 முறை போய் பார்த்தேன். எங்க முல்லை பெரியார் மட்டும் இடியாது, இடுக்கி இடிஞ்சு போயிடும். இவங்க இந்த நீட்டு கொண்டு வந்தாங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்க. 2-3 விஞ்ஞானிகளையும் கூப்பிட்டு வச்சு